ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை வச்சு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இதில் சில டேபிள்ஸில், அதாவது நிறைய சில பீரியாடிக் டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படின்னா 12.12 இருக்கும் அட்டாமிக் மாஸ். சில டேபிள்ஸில் பார்த்துருக்கிங்கன்னா மாடர்ன் டேபிள்ஸில் 12.011, ஹைட்ரஜனுக்கு 1.008, ஹீலியமுக்கு 4.003 இந்த மாதிரி இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறாங்க. அது என்ன ஆவரேஜ்? ஆவரேஜ் அப்படிங்கும் பொழுது இப்போ கார்பன் 12 அப்படின்னு சொல்கிறோம்னா நேச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கார்பன் 12 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. கார்பன் என்ன கரி, எல்லா இடத்துலையும் கார்பன் 12 எக்ஸிஸ்ட் ஆகாது. அதோட ஐசோடோப்ஸு நிறையா நேச்சரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஐசோடோப்ஸ்னால் என்னது? நியூட்ரான் எண்ணிக்கை மாறுது. இப்போ மெனி நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டஸ் மோர் தேன் ஒன் ஐசோடோப். ஒரு ஐசோடோப் இல்லை, நிறைய ஐசோடோப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. கார்பன் 12 மட்டும் கிடையாது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14 இருக்குது. இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஹைட்ரஜன்னா டியூட்டீரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய 2 ஐசோடோப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த ஐசோடோப்பையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ கார்பன் ஆட்டம், கார்பன் 12ஓட ஆட்டம் இவ்வளோ மாஸ் அப்படின்னு சொல்லி 12ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோம். கார்பன் 13ஓட ஆட்டமோட மாஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். கார்பன் 14ஓட ஆட்டம் வேறு மாஸ் இருக்கும். ஏன்னா நியூட்ரானோட எண்ணிக்கை மாறும் பொழுது மாஸ் மாறிடுச்சு. இப்போ இந்த 3ஐயும் கணக்கில் எடுத்துக்கணும். 3ஐயும் கணக்கில் எடுத்து ஒரு ஆவரேஜான ஒரு மாஸை கால்குலேட் பண்ணால் அது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அதாவது when we take into account the existence of these isotopes and their relative abundance. abundanceனா கார்பன் 12 நேச்சரில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் 13 நேச்சரை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக அக்கர் ஆகுது. சரிங்களா? நேச்சுரலாக அக்கர் ஆகும்பொழுது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் 14 நேச்சரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதோட ஆவரேஜ் அதோட அட்டாமிக் மாஸோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் கேன் பி கம்ப்யூட்டட். அதோட அட்டாமிக் மாஸோட மல்டிப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஹைட்ரஜன்னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான்னா நார்மலான ஸ்டேபிளான ஹைட்ரஜன். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூட்ரான் வந்துருச்சு. இதுவும் ஸ்டேபிள் தான், இதுவும் ஸ்டேபிள் தான். சரிங்களா? ஐசோடோப்ஸ் நியூட்ரான் எண்ணிக்கை மாறுது, அதனால் இது வந்து டியூட்டீரியம், இது வந்து ட்ரைட்டியம். அதே மாதிரி கார்பன் 12ன்னு பார்த்தீங்கன்னா நேச்சரை பொறுத்த வரைக்கும் 98.89% நேச்சரை பொறுத்த வரைக்கும் அதுதான் கார்பன் 12 தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. சில நேரத்தில் நேச்சுரலாக அக்கர் ஆகுது. எந்தது? கார்பன் 13 எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூட்ரான் அதில் வந்துடுது. ஸோ அதோட அபண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.11%. இதுவும் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ இதுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, கார்பன் 14 2 நியூட்ரான் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ இது ரேடியோ ஆக்டிவாக இருக்குது, ஸ்டேபிளாக இல்லை. ஹாஃப் லைஃப் எவ்வளவு? 5715 இயர்ஸ். அதுலேருந்து ரேடியேஷன்ஸ் வெளியே வருது. இது வந்து ரேடியோ ஆக்டிவாக மாறிடுது. ஸோ இட் இஸ் அன் ஐசோடோப் ஆஃப் கார்பன். இப்போ இந்த அபண்டன்ஸ் அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ண பார்ப்போம். கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14. கார்பன் 12 வந்து நார்மல், கார்பன் 13 14 கார்பன் 12ஓட ஐசோடோப்ஸ். இப்போ ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் நேச்சரை பொறுத்த வரைக்கும் கார்பன் 12 வந்து 98.89% கார்பன் 12 தான் இருக்குது. கார்பன் 13 வந்து 1.10% கம்மியான எக்ஸிஸ்ட் லெவலில் எக்ஸிஸ்ட் ஆகுது. கார்பன் 14 2 × 10⁻⁻10%. சரிங்களா? இப்போ கார்பன் 12 எடுத்து ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வச்சு அதோட மாஸ் கால்குலேட் பண்ணி, மாஸ் தான் கிராம்ஸில் கால்குலேட் பண்ணி அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ்க்கு மாற்றும் பொழுது 12 வரும். அதான் அசைன் பண்ணியிருக்கோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். கார்பன் 13ஓட மாஸை கால்குலேட் பண்ணி கிராம்ஸில், அதை வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் பார்த்துட்டிங்கன்னா 13.00. கார்பன் 14ஓடது 14. சரிங்களா? இப்போ பெர்சன்டேஜில் இருக்குது, இது டெசிமலுக்கு மாற்றணும். 98.892 அப்படிங்கிறத டெசிமலுக்கு மாற்றோம்னா டிவைடட் பை 100 0.98892. சரிங்களா? அதோட அட்டாமிக் மாஸ்
12 மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் கார்பன் 13ஓடது 1.108 டிவைடட் பை 100 டெசிமலுக்கு மாற்றுறேன் 0.01108 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 10 to the power minus 12 அதாவது 10 to the power minus 10 இருக்குது டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 10 to the power 2 வந்து மேலே போகும் 10 to the power minus 10 10 to the power minus 2 minus minus plus 10 to the power 12 into 14 point இதோட அட்டாமிக் மாஸ் இந்த கால்குலேஷன் மொத்தமாக முடிச்சிங்கன்னா 12.011 யூன்னு வரும். இதை தான் நம்ம வந்து ஆவரேஜாக நேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஹைட்ரஜனுக்கு 1.008, ஆக்சிஜனுக்கு 15.99, 26.982 அலுமினியமுக்கு. சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.